வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, இப்போ இது டிசைனர் கிளாத். இப்போ இந்த டிசைனர் கிளாத்தில் நம்ம சில்வர் கலர் கிளாத்து நம்ம அதோட ஜாயிண்ட் பண்ணி ஃபேஷனாக இந்த ப்ளவுஸ் மாடல் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம எப்போதும் நெக்கு கட் பண்ணுற மாதிரி ரவுண்டு நெக்கோ பாட் நெக்கோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஃபேஷனாக இந்த ப்ளவுஸ் மாடல் வந்து ஈஸியான முறையில் பண்ணலாம். அதுவும் புத்தம் புதிய இந்த ப்ளவுஸ் மாடல் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இதில் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்குறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ கிளாத் இந்த மாதிரி தான் இருக்குது. கிளாத்தில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி டாட் இருக்குது. இதில் சில்வர் கலரும் கோல்டு கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. லைட்டாக பாட் நெக் ஷேப்பில் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு சில்வர் கலரில் டிஷ்யூ கிளாத்து 1/2 மீட்டர் அளவு தேவையானது. எப்போதும் நம்ம நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்குற மாதிரி 1/4 இன்ச்சு விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கி இந்த மாதிரி நம்ம கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். உங்களுக்கு நல்லா பாட் நெக் ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணலாம், ரவுண்டு நெக் வேணாலும் கட் பண்ணலாம். இது நான் லைட்டாக பாட் நெக் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்கோட எட்ஜில் நம்ம ஒரு தையல் தைச்சிடலாம். நெக்கோட எட்ஜில் தைச்சிட்டு வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இடுப்பு மடிப்பு போக நம்ம டிசைன்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மடித்து தைக்கலாம். எல்லாமே தைச்சி முடித்தாச்சு. இப்போ இது பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைக்கலாம். அதில் சில்வர் கலரில் டிசைன் இருக்கிறதுனால சில்வர் கலர் வச்சா நல்லாயிருக்கும்னா சில்வர் கலர் கிளாத்தை நான் இதில் யூஸ் பண்ணுறேன். சில்வர் கலரும் காப்பர் கலர்லேயும் டிசைன் இருக்குது. இப்போ இதை கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணுங்கள். பைப்பிங் இந்த அளவுக்கு இருக்கும். திருப்பி தைக்கும்போது தையல் பைப்பிங்கில் படாத அளவுக்கு வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இது நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 2 இன்ச் அளவுக்கு நேர் பீஸ். அதை அப்படியே நம்ம 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இது கிராஸ் பீஸ் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவுக்கு தைக்கலாம். தைச்சிட்டு இதை கம்பி போட்டு திருப்பி எடுக்கலாம். இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் உள்ள பீஸ் மட்டும் நம்ம திருப்பி எடுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த மாதிரி மடிங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம முதுகு பக்கத்தை 2ஆக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அடையாளப்படுத்தியாச்சு. ஒரு டேப் வச்சு 2 சைட்லேயும் ஒரே அளவுக்கு அடையாளப்படுத்திடுங்க. அடையாளப்படுத்திட்டு முக்கோண ஷேப்பில் அதில் லைன் போட்டுடலாம். லைன் போட்டதுக்கப்புறம் மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பீஸ் 2 பீஸ் எடுக்கலாம். நம்ம உள் பக்கத்தில் இருந்தே ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரணும். நம்ம சென்டரில் நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த பக்கத்தில் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு 2 பீஸு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சின்ன பீஸ் வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு அடுத்ததாக 2 பீஸ் வைக்கணும். அடுத்தது மேலே இந்த சின்ன பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. அதுக்கு மேலே சைடில் 2 பீஸ். அடுத்தடுத்து மேலே நமக்கு இந்த நெக்கு பகுதி வரைக்கும் வர அளவுக்கு 2 சைட்லேயும் அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. அடுத்ததாக இன்னொரு பீஸ் தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இது நேர் பீஸ் எடுத்துருக்கிறேன். ப்ளவுஸ் கிளாத்தும் சில்வர் கலர் கிளாத்தும் 1/2 இன்ச்சு அகலத்தில் கட் பண்ணியிருக்கிறேன். 2ஐயும் ஒன்று போல் வச்சு 2 சைட்லேயும் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இதை அப்படியே நம்ம திருப்பி எடுக்கலாம். பெரிய சைஸாக ஏதாவது ஒரு கம்பி வச்சு திருப்பி எடுங்க.
ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தாலும் போதும். இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்துடலாம். நல்லா திருப்பி எடுத்துகிட்டு அது அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தையல் பகுதியில் தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக அயன் பண்ணி வேணாலும் விட்டுருங்க. அயன் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ளீட் வைக்கணும். ப்ளீட் வைக்கும்போது அரை இன்ச்சு இடைவெளி விட்டு ப்ளீட் வைங்க. அரை இன்ச்சு இடைவெளி விடும்போது அரை இன்ச்சு கிளாத்து வந்து நமக்கு உள்பக்கம் போகணும். அந்த மாதிரி விட்டு ப்ளீட் வைங்க. இப்போ இதோட நீளம் வந்து நம்ம எந்த பகுதியில் நம்ம டிசைன் பண்ணுறோமோ அதிலிருந்து 3 மடங்கு இந்த கிளாத்தோட நீளம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த டிசைன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் ப்ளீட்டில் வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டோம் அப்படின்னா சரியாக வராது. ஃபஸ்ட்லேயே அந்த பீஸில் நம்ம ஒன்று போல் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து நம்ம ப்ளீட் வைக்கணும். இப்போது இந்த ஒரு ப்ளீட்டை கொஞ்சம் மேல் பக்கமாக எடுத்து அதை அப்படியே நம்ம மிஷின்லேயே நம்ம தைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடில் உள்ள பகுதியை அதுக்கு முந்தின ப்ளீட் பக்கமாக அப்படியே மடித்து விடுங்க. மடித்து விட்டுட்டு மடிச்சிருக்கிற அந்த எட்ஜில் அப்படியே தையல் வரணும். இந்த மாதிரி அப்படியே தைச்சிருங்க. இதை அப்படியே மடித்து அதுக்கு முந்தின ப்ளீட் பக்கமாக கொஞ்சமாக மடித்து விட்டுருங்க. மடிச்சிட்டு அந்த மடிப்பு பக்கத்தோட எட்ஜில் அப்படியே நம்ம தையல் லைன் வரணும். ரெண்டு பீஸ் அதே மாதிரி தைச்சிருக்கிறேன். இப்போ இந்த மேலே உள்ள பகுதியை கொஞ்சமாக நம்ம மடித்து அடிப்பக்கமாக மடித்து அப்படியே தைச்சிடலாம். இப்போ இதை அப்படியே ரெண்டாக மடித்து மேலேருந்து கொஞ்சம் அதை அப்படியே வளைவாக அந்த பீஸுக்கு மேலே அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். ரெண்டு பக்கமும் ஒன்று போல் வச்சு ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே உள்ள பீஸ் வந்து நேராக தைச்சிருக்கோம் பாருங்கள். அடிப்பக்கம் அதில் தையல் இருக்கும். லைட்டாக அந்த தையலை நம்ம பிரித்து எடுத்துகிட்டு மேலே உள்ள பீஸுக்கு தகுந்த மாதிரி அதை கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த ப்ளீட்டுக்கு மேலே இன்னொரு தையல் நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிசுறு எல்லாமே உள்பக்கமாக போயிடும். அடுத்ததாக நெக்கு பகுதியில் இந்த சைடில் ஆம்ஹோல் பகுதியிலிருந்து வளைவாக இந்த நெக்கு பகுதி பக்கமாக இன்னொரு ஆம்ஹோல் பக்கமாக இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ இதுலேயும் 2 தையல் போட்டு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். பார்த்திங்கன்னா இது ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல் தான். இது வந்து யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம் அந்த மாதிரி உள்ள மாடல் தான். ஆனால் புத்தம் புதிய ஒரு ப்ளவுஸ் மாடல், ரொம்ப ஃபேஷனான அந்த ப்ளவுஸ் மாடல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 700லேருந்து 800 வரைக்கும் இதை நீங்கள் சார்ஜஸ் வாங்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம டிஷ்யூ கிளாத் வந்து 1/2 மீட்டர் எடுக்கிறோம். அதுக்கும் சேர்த்து நம்ம 800 நம்ம போட்டு வாங்கணும் அப்படின்னா சரியாக இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.